இந்த தயிர் சாப்பிட்றதுனாவே நிறைய பேருக்கு பயம், கொலஸ்ட்ரால் வந்துடும். தயிராக சாப்பிட்ற சிறுகுடல் ப்ளஸ் மலக்குடலில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக உதவியாக இருக்குது. குறிப்பாக நார்ச்சத்தை ஜீரணம் பண்ணும்போது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ஒன்று உருவாகுது. இது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. தயிர் குறிப்பாக குழந்தைகளுக்கு மிக மிக ஒரு அற்புதமான உணவு. அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இது நிறைய பேருக்கு அதுவும் தெரியல. கேசின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரோட்டீன் அதில் இருக்குது. ஆனால் இதை நிறைய பேர் வில்லன் ஆக்கிட்டாங்க. நம்ம காலந்தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருளை பற்றி ஒரு சின்ன தகவல் பகிர்ந்துக்கிறேங்க. சமீப காலத்தில் இந்த கொலஸ்ட்ரால்ங்கிற ஒரு பயத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உணவை தவிர்த்துறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, தயிர் தாங்க. அந்த தயிரில் பார்த்திங்கன்னா சில பேர் பசுந்தயிர் தான் சாப்பிடணும், இல்லை எருமைத்தயிர் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் தயிர் ஒரு அருமையான உணவுங்க. இதை கண்டிப்பாக தவிர்க்கவே கூடாது. நீங்கள் கொலஸ்ட்ராலுக்கு பயப்படுறீங்களா? ஒன்றும் இல்லை, அது மேலே கூடிய ஆடையை ஒதுக்கி வச்சுட்டு தயிரை நல்லா தாராளமாக காலையில், அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 கப் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை அது. காரணம், அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய அத்தனை நல்ல பாக்டீரியாஸும் அதில் இருக்குது. குறிப்பாக லாக்டோபேசிலஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அத்தனை இருக்குது. ரெண்டாவது, அதில் கால்சியம், விட்டமின் B12, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ், இது போன்ற மற்ற வேதிப்பொருட்களும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியானுடைய பலனை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா பார்த்திங்கன்னா உங்கள் சிறுகுடல் ப்ளஸ் மலக்குடலில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக உதவியாக இருக்குது. குறிப்பாக நார்ச்சத்தை ஜீரணம் பண்ணும்போது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ஒன்று உருவாகுது. இது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி மனித குலத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர் இன்சுலினிமியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமாக இன்சுலின் சுரக்கிறது தான் காரணம். அந்த இன்சுலின் சுரக்கிறதையும் குறைக்கிறக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்சுலினுக்கு எதிரான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதை குறைக்கிறக்கும் தயிர் அவ்வளோ ஒரு அற்புதமான உணவு. ஸோ தயவு செய்து தயிரை தாராளமாக எடுத்துக்கங்க. தயிர் குறிப்பாக குழந்தைகளுக்கு மிக மிக ஒரு அற்புதமான உணவு. அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இது நிறைய பேருக்கு அதுவும் தெரியல. கேசின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரோட்டீன் அதில் இருக்குது. ஸோ கர்ட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபுட்டுங்க. தயவுசெய்து அன்றாட உணவில் ரெகுலராக சேர்த்திக்கிங்க. நன்றி, வணக்கம்.